ஜெயங்கொடுக்கும் தேவன் அருமை இரட்சகர் இயேசுவின் வல்ல நாமத்தினாலே இக்காலை வேளையில் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இன்றைய திருவார்த்தை சங்கீதம் 71:1. நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும். எனக்கு அன்பானவர்களே, சில மனிதர்களின் பார்வை இவர்கள் எப்பொழுது அழுவார்கள், இவர்கள் அழுகிறதை பார்க்க வேண்டும். ஏதாவது ஒரு பிரச்சனையில் அகப்படுவார்களா, ஏதாகிலும் தவறு செய்து மாட்டிக்கொள்வார்களா, கடனில் மூழ்க மாட்டார்களா, ஏதாகிலும் இறப்புகள் வராதா, பிள்ளைகள் தேர்வில் தோல்வி அடைவார்களா, ஏதாகிலும் ஒரு திட்டம் அதாவது அரசின் திட்டங்கள் நிலம் போகாதா, கட்டிடங்கள் வீடுகள் இடிக்கப்படாதா, நாசமாக போக மாட்டார்களா, இவர்கள் மீது குறைகள் ஏதாகிலும் சிக்காதா, பிள்ளைகள் நாசமாக போகாதா, குடும்பமே அழிந்து போகாதா, கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை விவாகரத்து ஆகாதா, வியாபாரம் தொழில்களின் நஷ்டம் வேலையில் பிரச்சனைகள் வருமானம் இழந்து நடுத்தெருவுக்கு வரமாட்டார்களா, பொறாமை, எரிச்சல், மூர்க்கம், கெட்ட எண்ணங்கள், கீழ்த்தரமான புத்திகள், சிந்தனைகள் நிறைந்த மக்கள் மத்தியில் இயேசுவே எங்களை நீர் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும் என்று ஜெபியுங்கள். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நம்மில் இருக்கிறவர் பெரியவர், சர்வ வல்லவர் நம்மோடு இருக்கிறார். இந்த வார்த்தையை நான் அனுபவத்தோடு சொல்கிறேன், அனுபவித்து சொல்கிறேன். இப்படிப்பட்ட பொல்லாத உலகத்திலே நாம் வாழ்ந்து வருகிறோம். கேடு கெட்ட சாத்தானின் மனிதர்கள், குள்ள நரிகளின் கூட்டம் சூழ்ந்திருக்கிறது. தேவ பிள்ளைகளே, ஜாக்கிரதையாயிருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள். கடைசி காலம் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்வோம், இயேசுவே நாங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகக்கூடாது. எங்கள் தலைகள் உயரட்டும், நீதி நிலைநாட்டப்படட்டும், உங்கள் நாமம் மகிமைப்படட்டும், கரங்கள் பலப்படட்டும், முழங்கால்கள் திடப்படட்டும். நீர் எங்களோடு இருக்கிறதை அந்த கண்கள் பார்க்கட்டும். அன்று ஈசாக்கிடம் எதிரிகள் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு இருக்கிறதை நாங்கள் கண்டோம் என்று அறிக்கை செய்தது போல கர்த்தர் நம்மோடு இருக்கிறதை எதிரிகள் கண்கள் காணட்டும். ஒருபோதும் ஒரு நாளும் எந்த இடத்திலும் நாங்கள் வெட்கப்பட்டு போகாமல் செய்யும் பொறாமையின் ஆவிகள், எரிச்சலின் ஆவிகள், கெட்ட எண்ணங்கள், சிந்தனைகளுடைய ஆவிகளை, எதிர்ப்பின் ஆவிகள், இப்படிப்பட்ட ஆவிகள் இயேசுவின் நாமத்திலே கட்டப்பட்டு போவதாக, அக்கினியினால் சுட்டெரிக்கப்படுவதாக. உம்முடைய பிள்ளைகளின் தலைகள் மேன்மைப்படுத்தும். சகல ஜாதிகளிலும் எங்களை மேன்மையாக வைப்பீராக. ஒரு நாளும் அவமானம் அடையக்கூடாது, வெட்கப்பட்டு போகக்கூடாது. மகத்தான வெற்றிகளை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. ஆச்சரியமாய் நடத்தும் பெரிய பெரிய நன்மைகளால் நிரப்பி நித்தமும் எங்களை வழி நடத்துவீராக. பாதுகாத்து வழி நடத்தும். ஆமென்.